தமிழக நடிகர் சத்யராஜ் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரத் இந்து முன்னணி அமைப்பினரால் சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சென்னையில் கடந்த மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருந்தார். அதன்போது இந்து கடவுள்கள் கற்பனை மிகைப்படுத்தப்பட்ட மாயை என்று அவர் குறிப்பிட்டமைக்கு எதிராக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரையும் அதன் தலைவரையும் அவர் புகழ்ந்து பேசியதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மடப்புறம் இளைஞர் அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் திருப்புவனம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஆர்ப்பாட்டத்திற்கு 24 மணி நேரத்தில் கடிதம் கொடுத்து அனுமதி பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து கடிதம் கொடுக்கப்பட்டு காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் அஜித்குமார் கொலைக்கு நீதி வேண்டியும் தொடரும் காவல் நிலைய படுகொலைகளை தடுக்க கோரியும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன்போது பேசிய சீமான், அஜித்குமார் படுகொலையில் பல நூறு கேள்விகள் எழுகின்றது. அதை ஆட்சியாளர்களிடம் எழுப்ப வேண்டிய கடமை உள்ளது. நாம் எத்தனையோ வழக்குகளை பார்த்திருக்கின்றோம். குற்ற வழக்கை கொடுக்க வந்த ஒருவர் தன் முகத்தை மறைத்து பேசியதுண்டா? தன் நகை திருடியது குறித்து பேசிய நிகிதா ஏன் முகத்தை மறைக்க வேண்டும்? உண்மை இருந்திருந்தால் ஏன் முகத்தை மறைத்து பேச வேண்டும்? நிகிதா என்று தெரிந்த பின்பு பல பேர் நிகிதா செய்த மோசடி குறித்து புகார் அளித்துள்ளனர். ஒரு இயக்கத்தை நடத்தி வரும் திருமாறனை கூட ஏமாற்றி 10 லட்சம் வாங்கித்தான் விட்டுள்ளார். ஒரு வழக்கில் கூட நிகிதா தண்டிக்கப்படவில்லை. இவ்வளவு பேரையும் நிகிதா ஏமாற்றி எப்படியே வெளியே இருந்துள்ளார். காவல்துறை அவரை வெளியே சுதந்திரமாக விட்டுள்ளது. மோசடி செய்வதையே வேலையாக வைத்திருக்கின்றார் நிகிதா. காவல்துறை ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? நிகிதா பங்கு கொடுத்ததால் தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நகையை ஏன் வண்டியில் வைத்து சென்றாய்? நகைக்காக உயிரையே எடுக்கும் நிலை வைத்த நிகிதா ஏன் வண்டியில் நகையை வைக்க வேண்டும்? எந்த காவல் நிலையம் சென்று நிகிதா புகார் அளித்தார்? அஜித் இறந்த பிறகு நிகிதா புகார் அளித்துள்ளார். அதன்படி FIR போட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட காவல்துறையை தான் முதல்வர் கையில் வைத்துள்ளார். முறைப்படி புகார் கொடுக்கப்படவில்லை. வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. என்ன நடந்தது? யார் யாருக்கு உத்தரவிட்டது? யார் முதல் குற்றவாளி என்று தெரிய வேண்டும். யார் அடித்து விசாரிக்க சொன்னது? அந்த அதிகாரி யார் என தெரிய வேண்டும். சீருடை அணியாத காவலர்களை விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டது SPயா DSPயா எந்த அதிகாரி? நகை திருட்டு வழக்கில் அடித்து விசாரிக்க என்ன தேவை? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் நிகிதாவா? இவ்வளவு கொடுமையான விசாரணைகள் அவசியமா என்ன? நிகிதா குறித்து இவ்வளவு பேர் புகார் கொடுத்த நிலையில் ஏன் இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை? நிகிதா பத்திரமாக கைது செய்யாமல் வைத்திருக்க என்ன காரணம்? முதல்வர் துணை முதல்வரை தெரியும் என்று சொல்லி ஏமாற்றிய பெண்ணை ஏன் கைது செய்யவில்லை? காவல்துறை சித்திரவதை செய்ய சொல்லி உத்தரவிட்ட உண்மையான குற்றவாளியை ஏன் காப்பாற்ற துடிக்கின்றார்கள்? நிகிதாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அஜித்குமாரை விசாரிக்க காரணம் என்ன? யார் யார் குற்றம் செய்வார்களோ அவர்களையும் அடியாள் வேலை செய்பவர்களை மட்டுமே மேலிடத்தில் வைப்பார்கள். நேர்மையானவர்களை மேலிடத்தில் வைக்க மாட்டார்கள். CPIயால் எந்த வழக்கில் நியாயம் கிடைத்திருக்கிறது? CPIக்கு மாற்றி தன் காவல்துறை தோற்றதாக எண்ணி முதல்வர் பதவி விலக வேண்டும். நான் மாநில காவல்துறையை நம்புகின்றேன். முதல்வர் அவர் கையில் வைத்துள்ள காவல்துறையை நம்பாமல் CPIக்கு வழக்கை மாற்றியுள்ளார். குற்றம் நிரூபணமான வழக்கில் இனி விசாரணை தேவையில்லை, நீதி மட்டுமே தேவை. நிகிதா பேசிய உயரதிகாரியும் அந்த உயரதிகாரி காவலர்களுக்கு உத்தரவிட்ட நிலையில் அந்த உயரதிகாரி தான் உண்மையான குற்றவாளி. எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில் யார் வேண்டுமானாலும் தப்பிக்கலாம். என் ஆட்சியில் ஒரு நாள் கூட யாரும் தப்பிக்க முடியாது. நான் அஜித்குமார் சம்பவத்தை மறக்க மாட்டேன். ஒரு நாள் நிச்சயமாக தவறு செய்தவர்களை அடித்து துவைப்பேன். இதை பிறந்த மண்ணில் நின்று சொல்லுகின்றேன். ஆட்சி நிறைவடைய 6 மாதம் உள்ள நிலையில் ஓரணியில் வாங்க என அழைக்கின்றார் ஸ்டாலின். திருடவும் கொள்ளையடிக்கவும் மண் வளத்தை சுரண்டவும் ஹனிமங்களை திருடவும் ஓரணிக்கு வாங்க என அழைக்கின்றார் ஸ்டாலின். ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை? அங்கு 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைத்தவன் அவன். என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எல்லாவற்றிற்கும் பணம் தான் காரணம். திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் அடிப்பது போல அடிக்கின்றேன், நீ அழு போல அழு என்று திமுக அதிமுக நாடகம் போடுகின்றார்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கடைசி வரை போராடுபவன் நான். எனக்கு நீ வாக்களித்தால் வாக்கு செலுத்து, இல்லையில் போ என்று அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.